மா மா வந்துட்டம்மா, எந்திரி. ஆஹா, மா 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 நான் சின்னி வந்திருக்கேம்மா. மா வாடா. என்னடா சின்னி, அம்மாவை பார்க்க இப்போ தான் தோணுச்சா? அண்ணே, நான் வரலாம் தான் பார்க்குறேண்ணே. எங்கண்ணே முடியுது? எல்லாரும் இப்படி சொன்னால் எப்படிரா? நான் மட்டும் பார்த்தா போதுமா? ஜெயலட்சுமி அதே தான் சொல்கிறா. நீங்களும் கொஞ்சம் அம்மா வச்சு பார்த்தா என்ன? இங்கே பாரு, இப்போ எனக்கும் நிலமை சரியில்லை, என்னால் வாடகையும் கொடுக்க முடியல. கொஞ்ச நாள் நீ தான் அம்மா வச்சு பார்த்தீங்க. அண்ணே சும்மா இருண்ணே, நீ என் நிலமை தெரியாத. இப்போ தான் மருமக பேர பிள்ளைங்களாம் வந்துக்கிறாங்க. நான் கொண்டு போய் அம்மா எங்கே வச்சுப்பேன்? சரி, கொஞ்சமாவது பணம் கொடுங்க, நான் வச்சு பார்த்துக்கிறேன். ஏன் சதீஷ் தானே தரணும், அதுதானே பேச்சு. அவனால் இப்போ முடியலன்றான். ஏன்? அந்த நிலம் விற்ற காசில் நீ தானே வீடு கட்டின்னு போன, நீயும் கொஞ்சம் செலவு எடுத்துக்கோ. அண்ணே அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயண்ணே. இப்போது என்னால் முடியாதுண்ணே. மூணாவது மனுஷனுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லை. வெளியில் போடா, வெளியில் போடான்னு சொல்கிறேன்ல. இதுக்கு தான் இங்கே வரதில்லை. நீயாச்சும் அம்மா வச்சு. இதுக்கப்புறம் எனக்கு யாரும் அம்மா பார்த்துக்கோனா, நானே பார்த்துக்கிறேன். வரமா. அப்பா, அந்த வாடகைக்கோசரம் வந்துக்கிறாங்கப்பா. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதப்பா. என்னால் காசுலாம் தர முடியாது. உங்கள் அம்மா தானே, நீயே பார்த்துக்கோ. டேய், அது பேச்சு இல்லை. நீ பார்த்துக்கிறேன்னு சொன்னல, அந்த வார்த்தையை காப்பாற்று. இல்லைன்னா உன் படிப்பு கொடுத்த 2 லட்சத்துக்கு கூட நான் பார்த்துக்கிறேன். அந்த பேச்செல்லாம் பேசாத. தர முடியாதுன்னா தர முடியாது தான். பாட்டி அந்த வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை. நான் பார்த்துக்கிறேன் விடு.